அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் வந்து F&O அதாவது ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு 2 ஸ்டாக்ஸை பற்றி தான் இதில் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா பை சைடு மட்டுமே கிடையாது, ஒரு செல் சைடு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி கூட நம்மளால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி செல் சைடு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கிற ஒரு 2 ஸ்டாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு ப்ரெடிக்ஷன் வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாலோ இல்லைனா நீங்கள் வந்து ட்ரேட் அட்டன் பண்ணனாலோ உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ட்ரேட் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது வந்து நவீன் ஃப்ளோரின் லிமிடெட். ஸோ நவீன் ஃப்ளோரின் லிமிடெட் வந்து உங்களுக்கு இப்போ சார்ட்ல தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு சேனல் பிரேக் அவுட் தான். ஸோ இந்த சேனல் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 3794ல் ஸோ டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க, டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் பாங்க. ஸோ 2 தடவை பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் எடுத்திருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் வந்து கிரியேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ சேனலில் உள்ளார தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து போயிட்டு வந்திருக்கு. ஸோ சேனலோட பிரேக் அவுட் எந்த இடத்துல நடந்திருக்குன்னா 3435க்கு கீழே வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ கீழே வந்து அந்த கேண்டிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3435லேருந்து 3271 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அதையும் இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அடுத்த நாள் கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதியோட கேண்டில் அதுக்கு கீழே வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சேனலும் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ சேனலை பிரேக் பண்ணி ஸோ மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும், இதோட செல் சைடு வந்து கண்டினியூஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஸோ கண்டிப்பாக கண்டினியூஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அதோட டார்கெட் வந்து 3100 வரைக்கும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3237.60 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ சேனல் பிரேக் அவுட் நடந்தனால ஸோ இதோட டார்கெட் வந்து 3100 வரைக்குமே கூட நாம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் செல் சைடில். ஸோ இன்னொரு சின்ன கன்ஃபர்மேஷன் கூட இருக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து ஸோ பை வந்து போட்டிருக்கு. 1 டே நார்மல் கேண்டில் சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் பை வந்து அதான் செல் வந்து போட்டிருக்கு. ஸோ செல் போடுறதுனால ஸோ நம்மளுக்கு வந்து ஓரளவு இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதனால அடுத்த டார்கெட் வந்து கண்டிப்பா 300 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. நவீன் ஃப்ளோரோட குவான்டிட்டிஸ் எத்தனை குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 175 குவான்டிட்டி, ஒரு லாட்டுக்கு வந்து 175 குவான்டிட்டி வந்து நவீன் ஃப்ளோ இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நீங்க ஃபியூச்சர் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல வந்து ஸோ புட் ஆப்ஷன் பை பண்றதுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வந்தால் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்விங் ட்ரேடிங் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்னல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு கண்டினியூஸாக செல் ஆச்சுன்னா ஸோ நமக்கு நம்ம அறியாமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம போயிட்டு அவசரப்பட்டு கட் பண்ணிடக்கூடாது. ஸோ பை சிக்னல்ஸ் வந்து போடும், அதாவது பார்த்தீங்கன்னா செல் சிக்னல் போட்டு மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வேணும்னா 300ல் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப் ட்ரேடிங், அதாவது ஒரு சேஃப் எக்ஸிட்னா 300ல் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3850 வரைக்குமே வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ரேஞ்ச் வந்து இந்த இடம் தான். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் டேட் கேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த இடம் வந்துட்டு பை ஆகக்கூடிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் நம்ம ஒரு கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா 2898 வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல எப்படி கட் பண்றதுன்னா ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் சிக்னல்ஸ் வந்து பையா திரும்பிடுச்சு அப்படின்னா, பை சிக்னல் போட்டுச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து எக்ஸிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல சேனல் பிரேக் அவுட் தான். அது மட்டும் இல்லாமல் சிம்பிள் சேனல் பிரேக் அவுட், டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. சேனலுக்குள்ளாரியே அதாவது சேனலுக்குள்ளாரியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜூன்ல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், ஸோ ஆகஸ்ட்ல தான் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ நல்ல பிரேக் அவுட், அதையும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா அந்த லாங் கேண்டில், அதாவது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு நல்ல கேண்டில் இறங்கியிருக்கு. ஸோ அந்த கேண்டிலை பிரேக் பண்ணி இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ சூப்பர் ட்ரெண்ட் சிக்னலும் செல் வந்து விழுந்திருக்கு. ஸோ 3 கன்ஃபர்மேஷனும் நல்ல கன்ஃபர்மேஷன் தான் ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு. இதோட டார்கெட் வந்து 300. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம், அதாவது ஒரு ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு 1 மந்த் விடலாம், இல்லைனா ஒரு 1.5 months அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு 2900 வரைக்கும் டார்கெட் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நவீன் ஃப்ளோரின். ஸோ அடுத்தது நாம பார்க்க போற செல் சைடு வந்து சேம் தான்.
சேம் சேனல் பிரேக் அவுட் தான். ஸோ அது எந்த ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரூரல் எலக்ட்ரிக்கல் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இதோட குவான்டிட்டிஸ் வந்து 2000 குவான்டிட்டிஸ் தான் நம்ம வந்து பயோ செல்ல வந்து பண்ண முடியும். ஸோ இதுவும் சேம் தான், டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும் 640 ஒன் டே கேண்டில் தான் வச்சிருக்கேன். ஸோ 640ல் டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சேனலுக்குள்ளார தான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டிராவல் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி அந்த சேனலை பிரேக் அவுட் வச்சு ஸோ மார்க்கெட் வந்து கீழே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு நம்ம கன்ஃபர்மேஷன் வேணும்னா இன்னொரு கேண்டில் கூட கீழே க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து செல் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டார்கெட் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 500 வரைக்கும் வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 500 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அதுக்கு கீழெல்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னா ஸோ ரிஸ்க் எடுக்கலாம். மறுபடியும் அந்த சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் பை சிக்னல் போட்டுச்சு அப்படின்னா ஸோ அதை கட் பண்ணிட்டு வெளியே வரது பார்த்தீங்கன்னா உத்தமம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ சேம் தான். ஸோ நான் இப்போ சொன்ன 2 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனல் பிரேக் அவுட், அது மட்டும் இல்லாமல் கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இந்த ஆர்இசி லிமிடெட்லையும் சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து செல் சிக்னல் கொடுத்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து முன்னாடியே கொடுத்துருச்சு, ஆனால் சேனல் பிரேக் அவுட் வந்து நடக்கல. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஸோ நவீன் ஃப்ளோரல்ல எந்த மாதிரி நடந்திருக்குன்னா ஸோ பிரேக் அவுட் ஆன அன்னைக்கு தான் சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து செல் சிக்னல் கொடுத்துருக்கு. ஆனால் ஆர்இசி லிமிடெட்ல ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் சேனல் வந்து பிரேக் அவுட் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி தான் இருக்கு. ஸோ சேனலை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவசரப்பட்டு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ இதோட டார்கெட் வந்து 500 ஷார்ட் டேர்ம் டார்கெட். நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்காக இந்த 2 ஸ்டாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று நவீன் ஃப்ளோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை வேணும். ஏன்னா மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அதே இடம் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் எந்த இடத்துல போட்டுச்சோ அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நடக்கும். ஸோ அதனால் ஸ்விங் ட்ரேடிங்ல நம்ம போயிட்டனாலே ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் வந்து ரொம்பவே பொறுமை வந்து நமக்கு வந்து வேணும். அவசரப்பட்டு நம்ம கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன, ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ண இந்த 2லையுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் செல் சைடு வந்து நம்ம ஆர்டர் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டாப் லாஸ் தான். அந்த சூப்பர் ட்ரெண்ட் சிக்னல் பை சிக்னல் போட்டுச்சுன்னா நம்ம அந்த ஆர்டர் வந்து வெளியே வந்துடலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான சிம்பிள் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இந்த 2 ஸ்டாக்ஸ்லையும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவலோட இன்னொரு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.